ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு எனர்ஜி ரீடிங் பார்க்கலாம். இந்த எனர்ஜிஸ் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். பேஸ் கார்ட்ஸ் எடுக்கலாம். கரண்ட்டாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. Okay, so first card heartbroken, deeply hurt and sad feeling, lost, grieving and despair, breakup is first card. என்ன அப்படின்னா ரீசெண்ட்லி நீங்கள் பிரேக்கப் ஆகிருக்கலாம். எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ஹை ஃபீலிங்ஸ், எமோஷ்னலி ஒரு ட்ரைன்ட் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஒரு லாஸ்ட், சேடாக இருக்கிறீங்க. ஓகே, நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் அப்படி விட்டுட்டு போனாங்க, ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அதுதான் இங்கே போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி. ஓகே, செகண்ட் பேஸ் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். லவ் கால், எக்ஸ்ப்ரெஸிங் லவ், மெசேஜஸ் ஆஃப் லவ், திங்கிங் ஆஃப் யூ, இன்ஃபார்மிங் யூ. இது ஆல்ரெடி நீங்கள் மெசேஜ் பண்ண விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மெமரிஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பேசின விஷயமா இருக்கலாம். அதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருத்தருக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, இல்லை சிலருக்கு 2 பேர் கூட இருக்கலாம், பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. உங்களை நினச்சிட்டே இருக்காங்க. மெசேஜ் பண்ண முடியலையே, பேச முடியலையே. முன்னாடி ஈஸியாக இருந்துச்சு உங்களோட பேசுகிறது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு இந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அந்த அன்பு பரிமாற்றம் அப்படின்றது இருந்திருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கலாம், பிளாக் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இந்த கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். விழுந்துருச்சு. சன் கிளாஸஸ், வாட்சிங், லுக்கிங், பர்செப்ஷன், ஸ்டாக்கிங். எஸ், உங்களை பார்த்துட்ருக்காங்க, உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி ஒரு மூடில் இருக்கீங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. 2 பேருமே அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன மாதிரி இவங்க ஃப்யூச்சர் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி டெசிஷன் எடுக்க போகிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. ஹீலிங் ஹார்ட், ஹீலிங் ஹார்ட் பிரேக், டாக்ஸிசிட்டி ஆர் அடிக்ஷன், அப்யூஸ், ரிலேஷன்ஷிப். எஸ், இது ஹீலிங் தெரியுது, இல்லை ஆயிட்டுருக்கலாம். சிலருக்கு கொஞ்சம் லாங் பீரியடாக கூட இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீலிங் ஆகிட்டு இருக்கிறது கூட எனக்கு இங்கே தெரியுது. ஸோ காமனான ஒரு எனர்ஜிஸ் என்ன அப்படின்னா, விட்டு பிரிஞ்ச விஷயம் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மெமரிஸ் உங்களுக்கு இன்னமும் இருக்குது. அவங்களுடைய கான்வர்சேஷன் உங்களுக்கு மெமரியாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி கவனிச்சுட்டு இருக்கீங்க. சிலருக்கு ஹீல் ஆகிருக்கலாம், சிலருக்கு அந்த ஹார்ட் பிரேக் சிலருக்கு அந்த சுச்சுவேஷன் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா டாக்ஸிசிட்டி ஆர் அடிக்ஷன், இது 2 எது வேணாலும் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் கார்மிக்கில் இருக்கலாம், கார்மிக் சோல் இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கலாம். 2 பேரால் ஏதோ ஒரு விஷயம் ஒரு கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இங்கே போயிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. ஓகே, எனர்ஜிஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பாட்டம் ஆஃப் தி டெக் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வைக்கலாம் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், இது உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப். ஆரம்பத்தில் கண்டிப்பாக இது சேரும், இல்லை இப்போ கூட உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். இப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே லாட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு அஃபெக்ஷன் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் அதாவது ஃப்யூச்சரில் சேரணும்னு தான் விரும்புகிறீங்க நீங்கள். இங்கே பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சிலர் என்னன்னு சொல்லாமல் போயிருக்கலாம். என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் டிஸ்பேர் ஆகிருக்கீங்க.
ஏன் போனீங்க, எதனால் அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு மணி இஷ்யூஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். சம்திங் வேலைக்குரிய விஷயம், இல்லை வந்து குடும்பம், இல்லை சிபிலிங்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து அங்கே முதல்ல இருக்கலாம். ஆனால் இப்போ கூட உங்கள் 2 பேருக்குமே ஒரு காமன் இது வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். ரீயூனியன் இங்கே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விதமான ஐடியா இல்லை, எந்த விதமான ஒரு முடிவு எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, அவங்களோட எமோஷன்ஸ் நீங்கள் அதுக்கு இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட அந்த எமோஷன்ஸும் அங்கே இருக்குது. ஸோ ஒரு ப்ரெசன்ட் எனர்ஜியில் இருக்குது. அது வந்து முடியலை, ஹீல் ஆக முடியலை. ஹீலிங் ஹார்ட் அப்படின்றது வந்திருந்தாலும் உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சுச்சுவேஷனில் வந்து வெளியே வர முடியலை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னமும் அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு எனர்ஜிஸில் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அகைன் இது வந்து ஒரு பென்டக்கிள்ஸ் தான் காமிச்சிருக்கு, ஒரு இம்பேலன்ஸ் தான் காமிச்சிருக்கு. இது வந்து சிலருக்கு ஒரு பேரண்ட்ஸ்னால ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. முக்கியமாக அப்பா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இல்லை வந்து தொழில் வேலை அப்படின்றது கூட எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து பென்டக்கிள்ஸும் அடிபடுது. ஸோ அதுவும் இருக்குது இங்கே. ஸோ ஒரு சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பர்சன் வந்து எடுத்துருக்கலாம். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அவங்களால அந்த ப்ரியாரிட்டி கொடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இல்லை இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இதில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா இப்போ நான் ஸ்டேபிளாக இல்லையே, எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பேன். ஆனால் மனசில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லை அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை 2 பேருக்குமே இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பென்டக்கிள்ஸ், வேலை, தொழில், பேரண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் அப்படின்றது வந்து ஹெவியாக இல்லை வந்து ஒரு அதை தாண்டி என்னால் வந்து முடிவு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். எஸ், கார்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ பார்க்கலாம். எஸ், ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். 2 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் வாண்ட்ஸ். எப்போ இவங்க வருவாங்க? இந்த கார்ட் கீழே விழுந்த கார்ட். ஓகே, பார்க்கலாம். ஸோ 2 ஆஃப் கப்ஸ், எப்போ இவங்க வந்து மறுபடியும் இவங்க வந்து வருவாங்க, பேசுவாங்க, இந்த லவ் சொல்லுவாங்க, எப்போ இந்த கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி. 3 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 2 பேருக்கும் உடைய ஒரு எனர்ஜி இங்கே 3 ஆஃப் வாண்ட்ஸாக எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா இது வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது சரி ஓகே பிரேக் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களால் இது மூவ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும், இல்லை அவங்களால இந்த விஷயத்துக்கு வந்து ஸ்டெப் எடுக்க முடியலன்னு இந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும் 2 பேருக்குமே ஒரு எனர்ஜி எப்படி இருக்குன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ். இது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக நினச்ச மாதிரி இந்த 2 ஆஃப் கப்ஸாக தான் போகணும். அதாவது ஒரு லாங் டேர்மாக தான், ஒரு கமிட்மெண்ட்டாக, ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு மேரேஜ், ஃபேமிலி லைஃப் அந்த மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பதில் தெரியலை. இப்போ வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் பிரிவு அப்படின்றது வந்திருக்கலாம். சிலர் வந்து ஒரு இடம் மாறுதல், இல்லை ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம், இல்லைனா வந்து ஊர் மாறுறது, அந்த மாதிரிலாம் சிலருக்கு உங்களுடைய பார்ட்னருக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் இருக்கலாம். ஒரு வேலை வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, வேறு வேலைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை வேறு இடம் லொக்கேஷன் வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன், இடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக, இல்லைனா வந்து வேறு ஊர், நான் நினச்ச இந்த ஒரு இது வந்து இங்கே போகும்போது எனக்கு கிடைக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த லாங் டேர்ம், இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லாங் டேர்ம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இவங்க முதல்ல இவங்க ஸ்டெப் எடுக்கிற விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து சக்ஸஸ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு மெசேஜஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா இப்போ அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற விஷயம் இவங்களுடைய ஒரு ஸ்டெபிலிட்டியில் தான். இது வந்து ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு, இல்லை வந்து இது வந்து சம் செக்யூர்ட் லெவலில் இவங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க உங்களை தேடி வந்தே ஆகணும், வருவாங்க. ஏன்னா உங்களை தாண்டி இவங்களுக்கு வேறு
இது இல்லை. ஏன்னா இங்கே 2 of cups ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துருச்சு, ஸ்டார்டிங்லேயே 9 of pentacles வந்துருச்சு. இங்கே வந்து பிரச்சனை இருக்குது. அதுவும் வந்து ஒரு விஷயத்துக்காக தான் தவிர, ஒரு காரணத்துக்காக தவிர இங்கே சீட்டிங் கிடையாது. இல்லை சொல்லியிருக்கலாம், சிலர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வந்து சிச்சுவேஷன் இருக்குது, ஸோ இதை முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டெபிலிட்டியாக ஆகிட்டு இந்த விஷயம் வந்து நம்ம பேசலாம், அதுக்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். இந்த பர்சன் ஒரு ஜென்யூனாக சொல்லியிருக்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி தான் இங்கே இருக்குது. இந்த கார்டுக்கு அப்புறம் 3 of wands. நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். 10 of swords. எஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிரிஞ்சு இருக்கிறது, இல்லை வந்து சம் சிச்சுவேஷன் இங்கே வந்து கொண்டு போக முடியலை, ஒரு பேலன்ஸாக எடுத்துகிட்டு வர முடியலை, சம் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு வர முடியலை. இவங்களுக்கு வந்து வருத்தம் இருக்குது, இதை வந்து ஃபாலோ பண்ணணும், இது வந்து ஒரு ப்ரியாரிட்டி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், அது மாதிரி ஒரு வருத்தம் இவங்களுக்கு இருந்தாலும் மேபி இவங்க வந்து சிலருக்கு வந்து ஒரு ஏன்னா ரொம்ப ஒரு எனக்கு இங்கே வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. இது முடிஞ்சிருச்சா, இது இப்போ இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இது முடிஞ்சிருச்சு அப்படின்றது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஈவன் அந்த பர்சனுக்கும் தெரியாது இது என்ன ஆக போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றது தெரியாது. நினைக்கிற விஷயம் இப்போதைக்கு அவங்க நினைக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணோம், இல்லை அப்புறம் இது பார்த்துக்கலாம், இல்லை இதுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க தடையாக இருக்கலாம். ஏன்னா 3 of swords இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. முக்கியமாக அது வந்து சிலருக்கு எமோஷ்னலாக, சிலருக்கு வந்து பென்டக்கிள்ஸில், சிலருக்கு வந்து தாட் சிச்சுவேஷன், எனி பர்சன், எனி சிச்சுவேஷன் இங்கே வந்து தடை இருக்குது. ஸோ அதனால் ஒரு உங்களுக்கே தோணிட்டுருக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரம்ம மாதிரி எனக்கு தெரியுது. 10 of swords அப்படின்றது இங்கே எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க, இழந்துட்டீங்க, நம்பிக்கை இழந்துட்டீங்க, இல்லை அந்த பர்சன் இழந்துட்டாங்க. சரி இனிமேல் சார் அது போல் நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணோம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம், பட் சடனாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து போயிடுச்சு. இப்போ இது வந்து சேருமா சேராதா, இது முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீடிச்சுன்னா என்னால் வந்து இது பண்ண முடியாது, அதுக்கு வந்து ப்ரெஷர், அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இதில் இருக்குது. அதாவது 2 of pentacles, 3 of swords and 9 of swords. ஹெவியாக அந்த சேலஞ்சஸ் இருக்கலாம். அந்த சேலஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அதை மீறி உங்களுடைய ஒரு இதில் இல்லாமல், அந்த கண்ட்ரோலில் இல்லாமல் அது இருக்கலாம். ஏன்னா அந்த கான்செப்ட் கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் இது வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது கூட சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா அந்த பர்சனுக்கு புரியாமல் இருக்கலாம். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்லா தானே இருந்தோம். சிலருக்கு இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இங்கே வந்து நல்லா இருந்த விஷயம் பிரிஞ்சிருக்கு, நல்லா போன விஷயம் பிரிஞ்சிருக்கு. அது வந்து எதுக்காக பிரிஞ்சது, எதுக்காக முடிஞ்சது அப்படின்றது கூட சரியாக விளங்கலை அப்படின்ற மாதிரி தான், சரியாக விளங்கலை ஏன் அப்படின்ற மாதிரி தான். சில சொல்லியிருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் போயிருக்கேன் அப்படி, சிலர் சொல்லாமல் போயிருக்கலாம். இல்லை வந்து சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும், சிலருக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படின்றது வந்திருக்கலாம். இங்கே ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டி இல்லாமல், ஏன்னா உங்களுக்கு விளங்கலை எதுக்காக இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு, இல்லைன்னா அந்த பர்சனுக்கு விளங்கலை. இதில் நடுவில் ஒரு அவங்க மேலே ஒரு சந்தேகம், இது வந்து எப்படி வேணாலும், அதாவது உங்களை வந்து ப்ரையாரிட்டி கொடுக்காம ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயத்துக்காக ப்ரையாரிட்டி கொடுக்குறனால உங்களுக்கு ஏன் எனக்காக அந்த டைமிங் ஒதுக்கலை, ஏன் எனக்காக அந்த லவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை, ஏன் நான் பேசும்போது அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, அதாவது கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றா சில விஷயங்கள் இங்கே இருக்குங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல தான் இருக்குது. இதனால நீங்கள் வருத்தப்பட்டு இந்த செப்பரேஷன் வந்து ஆயிருக்கலாம். அதாவது தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு இல்யூஷன், சண்டே இங்கே தேவையில்லை. உங்களுக்குள்ள ஒரு 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 என்ன சொல்கிறது, அசம்ஷன். இது வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சன் ஒரு விஷயத்தை வந்து இல்லாத விஷயத்தை வந்து அசம்ஷன் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஒரு இல்லாத விஷயத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இந்த மாதிரி போயிருப்பாங்களா, இந்த மாதிரி நடந்திருப்பாங்களா, ஏன் எனக்கு டைம் கொடுக்குறதில்ல, ஏன் என்கிட்ட பேசுகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது. இங்கே அவங்களுடைய தாட், அவங்களுடைய ஒரு விசன், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக தான் போகணும். சம் டைம் இருக்குது. இங்கே கேட்குறாங்க, இங்கே டைம் கேட்குறாங்க.
ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, டைம் கேட்குறாங்க. இந்த டைம் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் வந்து ஃபர்தராக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இங்கே பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு பர்சன் வந்து சொல்லிக்காமல் போயிட்டாங்க. இந்த கதையே வந்து கடைசியில் வருது. ஓகே, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நினச்ச விஷயம்தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்கள் அடிச்சிருக்கலாம், இல்லை அந்த பர்சனும் நினச்சிருக்கலாம். இதை மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எனர்ஜிஸ் யாராவது ஒருத்தவங்க இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு ஆல்ரெடி நல்ல விஷயமா போயிட்டு இருந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸை வந்து விட்டுட்டீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு பேச்சு தான், அதாவது சம் கம்யூனிகேஷன் வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் வந்து பிரச்சனை ஆன அப்புறம் இங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கலாம். ஒருத்தவங்க வந்து கிளியராக சொல்லலை என்ன அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள்கிட்ட வந்து வெளிப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லுவேன். வெளிப்படுத்தலை, எஸ். அதனால் ஒருத்தருக்கு வந்து சொல்கிறது, ஒருத்தருக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல், இல்லை ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிக்கிறது. ஸோ எனக்காக அந்த டைம் இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறது. ஓகே, அன்பு பரிமாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறது. ஓகே, ஸோ எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்சனை பற்றி இப்போ கரண்ட்டாக? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எடுக்கலாம். இது என்ன ஆகும், இந்த கான்செப்டுக்கே நான் வர்றேன். இது என்ன ஆகும்? ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஹை பிரிஸ்டஸ். மேபி புரிஞ்சுக்கலாங்க, இந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மெர்சிங் எனர்ஜி என்னால் வந்து தாங்கிக்க முடியல, மறுபடியும் இது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான், அதை வந்து ரீயூனியன் கொண்டு வரணும், மன்னிச்சிருங்க அப்படின்றது கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த எனர்ஜி மாற்றி கூட எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நினச்சிருக்கிறது நீங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க இருக்கலாம். ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து நான் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு அந்த சிச்சுவேஷனை வந்து டீப்பாக நீங்கள் புரிஞ்சு, ஏன்னா ஹை பிரிஸ்டஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், 4 ஆஃப் கப்ஸ், ஏன்னா இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, ஏன்னா இந்த வார்த்தைகள் வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த வார்த்தைகள் வந்து அந்த பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம்ல, அதுதான் அந்த பலம் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு மனசு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நினச்சி தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ நான் வந்து பேசணும் விரும்புகிறேன், ஆனால் அந்த பர்சன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு விரும்பலை, ஏன்னா வந்து அவங்க என் மேலே இருந்த அந்த ஹோப் வந்து இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட இங்கே இருக்கலாம். நான் வந்து உன்னை நம்பினேன், ஆனால் நீ இந்த சில்லி மேட்ரு, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து தப்பாக நினச்சி இந்த மாதிரி பேசிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்து அவங்க வந்து நீங்கள் கேட்குற ஒரு கொஷினுக்கோ இல்லை நீங்கள் போனீங்கன்னா கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். இந்த எனர்ஜி யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு எனர்ஜிஸ் இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து மனசார மன்னிப்பு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி? டெவில், ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ என்னதான் உங்களை விட்டு இங்கே இருந்தாலும், ஓகே, உங்களை விட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த மென்டலி ஃபிசிக்கலி அட்ராக்ஷனாக இருக்கட்டும், அஃபெக்ஷனாக இருக்கட்டும், இன்னும் குறையவே இல்லைங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் இருக்குது, அந்த டபுள் எனர்ஜி இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது உங்கள் மேலே. அந்த ஏன்னா உங்களை ஒரு யூனிக்காக அவங்க நினைக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தனாக நினைக்கிறாங்க. இந்த லவ் லைஃப்லேயே நீங்கள் தான் அந்த பலமாகவே அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு டவுட்ஃபுல்லாகவே இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியுது, இவங்களுடைய வைப் பொறுத்த வரைக்கும் இது நடக்குமா நடக்காதா, ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்க வந்து லாங் டைம் எடுத்துகிட்டு போகணும் தான் இவங்க விரும்புகிறாங்க. இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து இவங்களுடைய இது வந்து இவங்க பேசணும்னு நினச்சாலும் 8 ஆஃப் வான்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், தாட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும், ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களை நினைக்கும் போது சம்திங் அவங்களால
உங்களை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதாவது என்னென்னு அப்படின்னா, நீங்கள் அவங்க என்ன தான் உங்ககிட்ட சொன்னாலும், இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இல்லை எதனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துச்சு அப்படின்றது ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அந்த பர்சனுக்கு இப்போ என்ன அப்படின்னா தோணுதுன்னா, இப்போ உங்ககிட்ட பேசலாம், ஆனால் அதை பேசினா நீங்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க, அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியாது. இவங்ககிட்ட என்ன பேசினாலும் எனக்கு அந்த கஷ்டம்தான் எனக்கு இவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க. நான் விரும்பி போனாலும் இவங்க அந்த கஷ்டம் தான் எனக்கு கொடுப்பாங்க. எப்படி நம்பி பேசுகிறது, எப்படி இவங்களோட திட்டு வாங்குறது, எப்படி இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஏன்ட்ட தப்பு இல்லையே, நான் எப்படி உங்ககிட்ட நான் திட்டு வாங்குறது அப்படின்ற ஒரு வைப் வரும்ல, அதை தான் அவங்க நினைக்கிறாங்க டெவல் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ உங்ககிட்ட பேசினா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அதனால அவங்க வர்றதில்லை. நீங்கள் வந்தால், நீங்கள் போனாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஹோப் கொடுக்கும்போது தான், இல்லை நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களோட அந்த சூழல் வந்து எனக்கு புரியலை, அப்போ புரியலை, இப்போ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அதுக்காக நான் அப்பாலஜிஸ் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கும்போது தான் இந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசுவாங்க, கம்யூனிகேஷனே பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்குது, மனசில் இருக்குது, கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ரிட்டர்ன் எப்படி இருப்பீங்க அப்படின்ற நினச்சி பயப்படுறாங்க. ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது பார்க்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் இந்த பர்சனை பற்றி, இல்லை சிச்சுவேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2 of Swords, Lovers, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு எமோஷ்னலி நீங்கள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்கட்டுங்க, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, எனக்கு இந்த பர்சன் வேணும், இந்த லைஃப் வேணும், இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், என்னால் வந்து இந்த பிரிவை தாங்க முடியலை, என்னால் இந்த கஷ்டம் வந்து என்னை மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே கொண்டு போகவே முடியலை. நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கார்டே ஹார்ட் ப்ரோக்கன் தான். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து ஹார்ட் ப்ரோக்கன் தான். என்ன பிரச்சனை வேணாலும் போயிட்டு இருக்கட்டுங்க, ஆனால் நான் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டில், இந்த மனசில் இருந்து என்னால் வெளியவே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும்ல, அதுதான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இவங்களை நினைக்கும் போது லாட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், கேரிங் அண்ட் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, அந்த பர்சனுக்கும் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு உணர்வுகள் இந்த பர்சன் மூலியமாக நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க ஆல்ரெடி, ப்ரீவியஸாக எனக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு வந்து சம் சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கலாம், பட் இதை வந்து உங்களால் இது மாற்ற முடியும்னா கண்டிப்பாக இது சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்னா ஈஸியாக நீங்கள் அவங்கள போய் காண்டாக்ட் பண்ண முடியும். லாங் பீரியடை விட ஷார்ட் பீரியடில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இவங்க வந்து வந்துடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பேசுகிறதுக்கு டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். இது வந்து எப்படி இருக்குன்னா, 2 பேருக்குமே லவ் இருக்குது, 2 பேருக்குமே வந்து ஒரு இங்கே ரீயூனியன் பண்ணணும் இருக்குது. ஆல்ரெடி நடந்த பிரச்சனைகள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். அது வந்து நீங்கள் குப்பையை கிளறி போட்ட மாதிரி தான். அது வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்தனால தான் இங்கே பிரிவினை வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நீங்கள் பிளாங்காக இருக்கீங்க. ஆனால் எனக்கு இந்த பர்சன் வேணும், எனக்கு இந்த லைஃப் வேணும், இதுக்கு மேலே நான் எதுவுமே இல்லை டாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் உங்களுடைய மனசில் போயிட்டுருக்கிற விஷயம். 2 பேருக்குமே அந்த மாதிரி தாங்க இருக்குது. 2 பேருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. லவர்ஸ், டெவல், ஸ்ட்ரென்த். எஸ், உங்களுடைய சிச்சுவேஷன் இந்த 2 சிச்சுவேஷன், 2 of Swords அண்ட் ஹார்ட் ப்ரோக்கன். ஆனால் நீங்கள் நினச்சிங்க, இல்லை அந்த பர்சன் நினச்சாங்கன்னா இது வந்து சேர்ந்துடும். இது வந்து ரீயூனியன் பண்ண முடியும், லவர்ஸ் கார்டாக கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ ஃபைனலாக அட்வைஸ் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு வந்து அட்வைஸ் வருது, உங்களுடைய அட்வைஸ்? தி Chariot, 4 of Wands, வாவ், சூப்பருங்க. நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது சொல்லுங்கள். Chariot, 4 of Wands ஆல்ரெடி இங்கே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் இருந்தாலும் இன்னொரு கார்டு எடுத்து பார்க்கலாம், இன்னொரு கார்டு எடுத்து பார்க்கலான்னு தான் நான் பார்த்துட்டு, Ten of Pentacles. ஸோ டவுட்டே வேணாம், நீங்கள் வந்து இது எவ்வளோ சீக்கிரம் இந்த
எமோஷனல்லேருந்து வெளியே வர முடியுமா, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர உங்களால் முடியும், இல்லை அந்த பர்சனால் முடியும். கண்டிப்பாக இது வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் லவர்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இவங்களை சேஸ் பண்ணலாலும் இவங்க உங்களை சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து விடாமல் 2 பேருக்குமே இது நடக்கிற விஷயந்தான். நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாலும் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சன் கிளாஸஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ வாட்சிங், லுக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இது கொண்டு வர முடியுமோ உங்கள் கையில் தான் இருக்குல்ல, அந்த பர்சன் கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து விட்டு கொடுத்துட்டு போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் கன்ஃபர்மேஷன் கார்டு தான். இங்கே வந்து எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் வந்து இங்கே வந்து ஒரு ரீயூனியன் பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.